அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள் மங்களாதித்ய ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த நிகழ்வானது சுமார் 18 மாதங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடியதுங்க. சூரியன் ஒருவருக்கு நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பை வகிக்கக்கூடிய யோகங்களை தரக்கூடியவர். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் மங்களாதித்ய ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. இந்த காலகட்டங்களில் மேஷ ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பலம் கொன்ற இந்த செவ்வாய் பகவான், அதே நேரத்தில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்ச நிலையில் இருக்கும். இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் 12ஆம் வீடான விரைய மோட்ச ஸ்தானத்தில் இணையும் பொழுது அது ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. உதாரணமாக தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம், எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. இது வரைக்கும் எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு இருந்தோமோ அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கக்கூடியது. ரொம்ப நாளாக வந்து நிலுவையில் இருந்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகிட்டே இருக்குங்க. சரியான விதத்தில் வந்து நமக்கு வரக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் கையில் வந்து சேரல. லாபம் வரலைனாலும் பரவாயில்லைங்க, நஷ்டமாகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. எப்படியாவது நான் போட்ட முதலீடுகள் திரும்ப எடுக்கணும், அதை விட நல்லா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராஜயோக காலகட்டங்களில் பணம் குவியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், வாழ்க்கையில் தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. எண்ணில் அடங்காத பண வரவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த பிஸ்னஸ் சரியான விதத்தில் அமையலைங்க. அதை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. கூட இருந்த பார்ட்னர்ஸ் மூலமாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த நிலைகள்லாம் மாறி உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது. வேலை ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது நிறைய அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் எதுவுமே சரியான விதத்தில் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. ஆனால் அந்த வேலையும் இன்றைக்கி வந்து எனக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. ரொம்ப நாளாக இதே இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்கோங்க. எனக்கு எந்த ஒரு விதத்துலேயும் ப்ரொமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு தான் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இந்த நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலகட்டங்கள்னு சொல்லலாங்க. இதுவரை தன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு அதிர்ஷ்டங்கள், அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறதோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். நீண்ட நபர்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இந்த வந்து காலகட்டங்கள் இதுக்கு வந்து சரியானதா அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் இருக்கும். அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கான சில தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்குங்க. அதே நேரத்தில் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்வதற்கான ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தோட இதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உருவாகுங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள். ரொம்ப நாளாகவும் இந்த அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறேங்க, எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பார்த்த அலைன்ஸ் நமக்கு திருமண லெவலில் கை கூடாமையும் இருக்குது. பார்க்குறாங்க, எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம், இந்த அலைன்ஸ் ரொம்ப திருப்தியாக இருந்தது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அதுவும் எல்லாமே கைக்கூடி வர நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சுங்க. என்னுடைய நிலை இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு உறவு அப்படிங்கிறது ஏற்படவே படாதா, எல்லா நேரத்துலையும் தடைப்பட்டுகிட்டே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துருச்சு. எப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட பந்தங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காரணங்கள். இது வரைக்கும் அதாவது எந்த சுபகாரியமும் நடக்கவே இல்லைங்க, எதுக்கு எடுத்தாலும் தடைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மனசுக்கு பிடிச்ச நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்களில் என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு விதமாக மாறிடுச்சு,
காரணமே இல்லாமல் சில சண்டைகள் அப்படிங்கிறது உருவாகிங்க. இன்றைக்கி 2 பேர் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. ஸோ இந்த லைஃப் அப்படிங்கிறது இதோட முடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் அமையுமான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு புதிய உறவு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அப்படிங்கிறது வரும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையக்கூடிய காலகட்டங்கள், ஒரு உறவு, திருமண உறவு அப்படின்னு சொல்கிறது, ஒரு புதிய உறவு அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் நிறைய பேர் வாழ்க்கையவே வந்து இன்றைக்கி இழந்துட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இந்த காலகட்டங்களில் நம்பினவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, ரொம்ப நெருங்கிய உறவு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிரமத்தை கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. உங்களை ஏமாத்தினவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதே போல் புதிய உறவுகள் உங்களை தேடி வருங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. இதனால் தனக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதும் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. நீண்ட நாட்களாக பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் கோர்ட்டு கேஸ் போய் இன்றைக்கி வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம், பேசாமல் இந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் வந்திருக்கும். இதனால் குடும்ப அமைப்புகள் சரி வராமல் ஆளுக்கு ஒரு திசையாக வாழக்கூடிய நிலை, மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு தேவையில்லாமல் குடும்பத்தில் சண்டை வந்தது தான் மிச்சம். இதனால் எங்களுக்கும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டுகிட்டே இருந்தது. நிறைய மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டோம், நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம், எதுவுமே எங்களுக்கு வந்து கரெக்டான விதத்தில் அமையல, பணம் விரயமானது மட்டும்தான் மிச்சங்க. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணிட்டோம், நிறைய பரிகார பூஜைகள், கோயிலுக்கு போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டோங்க, எதுவுமே எங்களுக்கு சரியான விதத்தில் அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 12ஆம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்தில் இந்த சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஆசை. இடத்தையும் வாங்கியாச்சுங்க, அதுக்குண்டான அளவுக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் பண்ணியாச்சு. நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் எதோ பண்ணி பார்க்குறேங்க. லோன் அப்ளை பண்ணுறோம், அதுவும் சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் கரெக்டான நேரத்தில் வந்ததுன்னா அந்த வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வீடு கட்டுவதற்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சேர்க்கை, எண்ணில் அடங்காத உங்களுடைய ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும், ஆடம்பரமான நகை நட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருக்குறவங்க, அதுக்குண்டான காலங்கள் அப்படிங்கிறது அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த விபரீத ராஜயோக காலகட்டங்களில், இந்த மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் வீடு கட்டுவதற்கான யோகம், வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான யோகங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது, வீண் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போயிடுது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து வீட்டில் வந்து உடல்நிலை அப்படிங்கிறது பாதிப்பு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மருத்துவ செலவினங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இப்போ செய்யக்கூடிய செலவினங்கள் தான் உங்களுக்கு முதலும் கடைசியுமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத விதத்தில் மந்த நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. கல்வியில் சரியாக நாட்டம் ஆக முடியலைங்க. கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் அது எல்லா விதத்துலேயும் மறந்துடுதுங்க. ஞாபக மறதி உருவாகிறதுனால கல்வியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் விருப்பப்பட்ட ஒரு துறையை தேர்வு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது. படித்து முடித்தவங்களுக்கு அதே துறையில் வேலை கிடைப்பதற்கான சில சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப வருஷமாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சிட்ருக்குறோம், எங்களுக்கு வந்து அந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் நல்லா படித்து அதுக்குண்டான சில ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஞாபக மறதி அப்படிங்கிறது குறைவதற்கு திரும்ப மறுபடியும் படிக்கிறதுனால உங்களுடைய ஞாபகத்திறனை கூட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அரசு தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க.
ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இந்த விபரீத ராஜயோக காலகட்டங்களில் பணம் ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கடனால் இன்றைக்கி நான் நிறைய அவமானப்பட்டு இருந்தேன். என்னுடைய சொந்த வீட்டிலேயே அப்பா அம்மா மத்தியிலேயோ மனைவி கிட்டேயோ அல்லது மாமனார் மாமியார் கிட்டேயோ எங்களுடைய நெருங்கிய உறவுகள் கிட்டேயே தேவையில்லாத கெட்ட பேர் வாங்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ பண்ணது தான், உன்னுடைய சின்ன சின்ன தவறுகள்னால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொண்டு நிறுத்தி வச்சுருக்கீங்க. தேவையில்லாத கடனை உருவாக்கி வச்சுருக்கீங்க. இந்த கடனை நீங்கள் எப்போ அடைக்கிறீங்களோ அப்போ தான் குடும்பத்தில் நிம்மதி அப்படின்னு சொல்லி நிறைய தேவையில்லாத பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத சில திருப்பங்கள், அதாவது இது வரைக்கும் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க. அந்த சூழ்நிலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எண்ணில் அடங்காத அளவுக்கு உங்களுக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பூர்த்தியாகும். இந்த நேரத்தில் உங்களுடைய கடனை தீர்த்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக எடுப்பீங்க. ஸோ இந்த மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் எதிர்பாராத நிகழ்வுகளும் சில திருப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகளை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முயற்சியும் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.